118 சங்கீதம் 19 வசனத்திலிருந்து 29 வசனம் வரை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தியானத்திற்காக 22, 23 வசனங்களை வாசியுங்கள். 22, 23, 118 சங்கீதம் 22, 23. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமுமாய் இருக்கிறது. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமுமாய் இருக்கிறது. இந்த மாலை வேளையிலே ஆச்சரியம் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துவோம். ஆச்சரியம். நம்மை ஆச்சரியப்படுத்துகிற பல காரியங்களை நாம் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளும் போது நம்மை அறியாமலேயே ஒரு உற்சாகம் வந்துவிடும். அப்படிதானே? நம்மை அறியாமலேயே ரொம்ப உற்சாகம் வந்துவிடும். நம்முடைய கண்களை ஆச்சரியம் அகல விரித்து பிரகாசம் அடைய செய்கிறது. முதல் மாற்றம், ஒரு ஆச்சரியத்தை பார்க்கும்போது நம்முடைய கண்கள் அகலமாக விரிந்து பிரகாசமாகி விடுகிறது. இரண்டாவது, நம்முடைய குரலிலே ஒரு உற்சாகம் வந்து விடுகிறது. ஏய் பாரு, ஒரு பெரிய உற்சாகம் வந்து விடுகிறது. மூன்றாவது, நம்முடைய கால்கள் குதிக்கும்படி செய்கிறது. பல சமயம் பலர் விமர்சிப்பார்கள், அவன் காலு தரையில இல்லை, அவன் காலு தரையில இல்லை. ஏனென்றால் அவன் ஏதோ ஒரு ஆச்சரியத்திலே குதித்து கொண்டிருக்கிறான். அடுத்தபடியாக நம்முடைய கைகள் ஓசை எழுப்ப செய்கின்றது. இப்படி இந்த ஆச்சரியம் இவ்வளவு காரியங்களை நம்மை அறியாமலேயே நம்மிலே செயல்படும்படி செய்து விடுகிறது. இந்த 118 சங்கீதம் 22, 23 வசனத்திலே வீடு கட்டுகிறவர்கள், ஒரு கதை போல இந்த சங்கீதத்திலே இந்த ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. வீடு கட்டுகிறார்கள். அப்படி வீடு கட்டுகிறவர்கள் பயன்படாது என்று தள்ளின கல் திரும்பவும் இதுதான் தேவை, இது போதும் என்று ஏற்றுக்கொண்டதை ஆச்சரியத்தோடு சொல்லுகிறது. எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். வேண்டாம் என்று சொன்னார்கள், இப்போ இதுதான் தேவை என்று சொல்லுகிறார்களே என பலரும் ஆச்சரியப்பட்டார்கள்.
இந்த கல் எங்கிருந்து எடுக்கப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியும். கல் மலையிலிருந்து வெட்டி எடுக்கப்படுவது. பொதுவாக மலைகள் என்றால் கூம்பாக சிகரமாக இருக்க வேண்டும். கூம்பாக சிகரமாக இருக்க வேண்டும். ஆனால் தென் ஆப்பிரிக்காவிலே கேப் டவுன் நகரத்திலே ஒரு மலை இருக்கிறது. உலகத்திலே எங்கும் அப்படி ஒரு மலை இல்லை. அந்த மலை எப்படி இருக்கிறது என்றால் தட்டையாக இருக்கிறது. நம்ம பார்க்கும்போது எல்லா மலையும் சிகரமாக இருக்கும், கூம்பு வடிவத்திலே இருக்கும். ஆனால் அந்த தென் ஆப்பிரிக்காவிலே கேப் டவுன் நகரத்திலே இருக்கிற அந்த மலை தட்டையாக ஒரு டைனிங் டேபிள் போல அது இருக்கும். அது எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கிறது. எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கிறது. இந்த மலையின் மேல் மேகம் படரும் போது அது என்ன தோற்றத்தை கொடுக்கும் என்று சொன்னால், அந்த மலை மீது ஒரு வெள்ளை துணி போர்த்தப்படுவது போல அது காட்சியை தரும். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த மலை, இந்த டெக்டானிக் தட்டுகள் என்று சொல்லுகின்ற தட்டுகள், நம்முடைய உலகமே தட்டுகளின் மேலே தான் இருக்கிறது. இந்த டெக்டானிக் தட்டுகளின் நகர்வினாலும் பனி பாறைகளின் உராய்வினாலும் பலத்த காற்றினாலும் செதுக்கப்பட்டு உருவான ஒரு மலை. ஆனால் அப்படி செதுக்கப்படும் போது கூம்பு வடிவத்திலே தான் எல்லாம் செதுக்கப்படும். ஆனால் இந்த மலை மட்டும் அது ஒரு தட்டையாக செதுக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த மலை இமயமலையை விடவும், ஆல்ப்ஸ் மலை என்று ஒரு மலை உண்டு, அந்த மலையை விடவும் பழமையான ஒரு மலை. டேபிள் மலை என்று அழைக்கப்படுகின்ற இந்த மலை உலகத்திலேயே மிக உறுதியான மலை. உலகத்திலேயே மிக உறுதியான மலை. அதில் கல்லை வெட்டி எடுப்பது என்பது ரொம்ப கஷ்டப்பட வேண்டும். உறுதியான மலை. இந்த சங்கீதம் 118, 22, 23 நாம் வாசிக்கிற அந்த கல் இருக்கிறதே, இது ரொம்ப உறுதியான ஒரு கல். ரொம்ப உறுதியான ஒரு கல். எந்த சம்மட்டியாலும் பல முறை அடித்தாலும் எளிதில் உடைந்து போகாத ஒரு கல். ஆனா அந்த கல் எங்க கிடந்தது? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று புறக்கணித்த கல் அங்கேயே கிடந்தது. அங்கேயேதான் கிடக்கிறது. இது ஒண்ணுக்கு ஆகாது என்று புறக்கணித்து விட்டார்கள். அந்த கல் அங்கேயே கிடக்கிறது. மழையிலும் வெயிலிலும் கிடந்தது. அந்த கல்லை வேறு வேலைகளுக்கென்று பயன்படுத்தினார்கள். என்ன வேலைகளுக்கெல்லாம் பயன்படுத்தி இருப்பார்கள் உங்களுக்கு தெரியும். பாரங்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த கல்லுக்கு மேல வைத்து விடுவார்கள். அது என்ன கட்டுமான பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பாரங்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த கல்லுக்கு மேல வைத்து விடுவார்கள். சில கட்டுமான பொருட்களை வடிவமைக்க அதன் மீது வைத்து அடித்தார்கள். அது ஒரு கம்பி. இப்பதான் கம்பிகளை எல்லாம் வைத்து கட்டுகிறார்கள். அந்த காலத்துல மரங்கள் தான். அந்த உறுதியான மரத்தை அடிப்பதற்கு அந்த கல் தான் பயன்படுத்தப்பட்டது. ஆனா ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இவ்வளவு கடினமான பளுவை சுமத்தின பின்னரும் அந்த கல் உடைந்து போகவில்லை. இவ்வளவு தூரம் தாக்கப்பட்ட பிறகும் அந்த கல் உடைந்து போகவில்லை. தன் உறுதியிலே குறைந்து போகவில்லை. இதை பார்த்த உடனே கட்டுமானக்காரர்களுக்கு ஒரு ஆச்சரியம் வருகின்றது. என்னப்பா, இவ்வளவு தூரம் அடி வாங்கின ஒரு கல், இவ்வளவு தூரம் பாரங்களை எல்லாம் அதன் மீது சுமத்தப்பட்ட நிலையிலும் இந்த கல் உடையவில்லையே, இந்த கல் ஒரு கீறல் கூட விழவில்லையே. அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட கட்டுமானக்காரர்கள் அதை மூளைக்கு தலைக்கல்லாக்குகிறார்கள். மூளைக்கு தலைக்கல்லாக்குகிறார்கள். அப்படி தலைக்கல்லாக அதை வைக்கப்பட்ட பிறகு அதுக்கு மேல எவ்வளவு பாரத்தை சுமத்தினாலும் அந்த கட்டடம் இடிந்து விழப்போவதில்லை. அந்த கல் உறுதியாக அதை தாங்கிக் கொள்ளும். அதை பார்த்து கொண்டிருந்த மக்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கல்லாக இருந்திருக்கிறதே. இந்த கல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றது. அவரை அடியடி என்று அடித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், எல்லா சுமைகளையும் அவர் மீது சுமத்தினார்கள். ஆனா என்ன செய்யவில்லை? அந்த கல் உடைந்து போகவில்லை. அந்த கல் உடைந்து போகவில்லை. வேண்டாம் என்று சொன்னவர்கள் அதுதான் மூலைக்கல் என்று அதை உயர்த்தி பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் என்று
அவருடைய வருகையின் போது என்ன நடக்கும் என்பதை இது அழகாக விவரிக்கிறது. வீடு கட்டுகிறவர்கள் இங்கே உலகத்திலே அவரை ஆகாது என்று தள்ளினார்கள். ஆனால் அது மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. எல்லாரும் மேலெழுந்து பார்க்கும்படி, அண்ணாந்து பார்க்கும்படி அவர் உயர்ந்து நிற்பார் என்பதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இதே போல சில ஆச்சரியங்களை திருமறை கூறுகிறது. அதை தான் நாம் தியானிக்க போகின்றோம். முதலாவது ஆச்சரியமான ஒரு மாற்றம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், வாசியுங்கள். எடுத்தவர்கள் வாசியுங்கள். மார்க்கு 2:12. உடனே அவன் எழுந்து, அவன் என்றால் யார்? திமிர்வாதக்காரன். உடனே திமிர்வாதக்காரன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கு முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். திமிர்வாதம் என்பது பயங்கரமான ஒரு செயலிழப்பு, பயங்கரமான ஒரு உடல் செயலிழப்பு. இந்த திமிர்வாதக்காரனுக்கு கண்களும் வாயும் தவிர எல்லாம் செயலிழந்து ஸ்தம்பித்து போயின. இயங்கின 2 காரியம் என்ன தெரியுமா? கண்கள் அசையும், வாய் அசையும், அவ்வளவுதான். வேற அசைவே இல்லை. கொஞ்சம் கூட அசைக்க முடியாத ஒரு நிலை. கிட்டத்தட்ட உயிரிழந்து போன ஒரு உடல் போலவே திமிர்வாதக்காரனின் உடல் அசைவற்று இருக்கிறது. எல்லாருக்குமே அவன் இறந்து போன தோற்றத்திலே தான் இருந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் தன் கண்களையும் வாயையும் திறக்கவில்லை என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். மக்கள் அவனை மரித்து போனவர்களாக எண்ணி விடுவார்கள். குடும்பத்தார் மரித்து போனவனாக எண்ணி விடுவார்கள். தினமும் வந்து பார்ப்பார்கள். கண் அசையுது, வாய் அசையுது. அப்படிப்பட்ட ஒரு இறந்து போனது போன்ற உடல் கொண்ட ஒரு வாழ்க்கை அந்த மனிதனுடைய வாழ்க்கை. கூரை வழியாக அவனது நண்பர்கள் அவனை வீட்டுக்குள்ளே இறக்கின போது எல்லா மனிதர்களும் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? ஒரு பிரேதத்தை இறக்குகிறார்கள். ஒரு அசைவில்ல, ஒரு அசைவும் இல்லை. ஒரு பிரேதத்தை இறக்கினது போலவே பார்த்து கொண்டிருந்தார்கள். நாம் நம்முடைய பகுதிகளிலே முடக்குவாதம் குறித்து கேள்விப்பட்டிருப்போம். மூட்டுக்களிலே வலி, வீக்கம், இறுக்கம், இந்த விரல்களை நீட்டி மடக்குவதில் கஷ்டம், நடக்குதுல கஷ்டம், உட்கார்ந்து எழுந்திருப்பதில் கஷ்டம். முடக்குவாதம் வந்தவர்கள் அப்படியே முடங்கி போய் அப்படி உட்கார்ந்திருப்பார்கள். ஆனா என்ன நடக்கும் என்றால், முடக்குவாதம் உள்ளவர்களால் கொஞ்சம் சிரமப்பட்டு எழும்பி இருக்கலாம், நடக்கதான் முடியாது, கொஞ்சம் எழும்பி அப்படி உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் இந்த திமிர்வாதக்காரனால் எழுந்து உட்காரவே முடியவில்லை. மரக்கட்டையாக இறக்கப்பட்ட அந்த மனிதனின் அசைவற்ற உடலை எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவனிடம் ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்கள். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். மார்க் 2:11 நாம் இதை பார்க்கிறோம். எல்லாருக்கும் இன்னும் ஆச்சரியம் வருது. அவனுக்கு எழும்பவே முடியல. அவன்கிட்ட போய் இப்படி சொல்லுகிறாரே, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். எழும்ப முடியாதவனிடம் எழும்ப சொல்லுகிறாரே. கை கூட கொடுக்கல ஆண்டவர், கை கூட கொடுக்கல. சிலருக்கெல்லாம் கை கொடுத்து எழுப்பி விட்டார், அப்படிதானே? கை கூட கொடுக்கல. எல்லாரும் யோசிக்கிறார்கள், குறைந்தபட்சம் கொஞ்சம் கையாவது கொடுத்திருக்கலாமே, கை கொடுத்து எழுப்பி இருக்கலாமே என்று பலரும் யோசித்து கொண்டிருந்த நேரத்தில் அவன் ஒன்னும் நடக்காதது போல எழும்பி விட்டான். ஒண்ணுமே நடக்காதது போல எழும்பி விட்டான். அவன் எழும்பின பிறகு அவனுடைய மனநிலை எப்படி இருந்தது தெரியுமா? இந்த துன்பங்கள் எல்லாம் எனக்குத்தான் நடந்ததா என தானே சிரிக்கும்படியாக அவன் எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான். அழகாக அந்த காட்சி விவரிக்கப்பட்டிருக்கிறது. உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு
எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எனக்குத்தான் நடந்ததா? எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருந்ததா? சிரிச்சுட்டே நடந்து போறான். அந்நாளில் இது அநேகரை ஆச்சரியப்படுத்தியது. பல துன்பங்களை கடந்து வந்துவிட்ட பிறகு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்படிதானே? நம்ம பல துன்பங்களை கடந்து வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வரும். அப்படி துன்பங்களை கடந்து வந்த பிறகு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நான் எப்படி இதையெல்லாம் கடந்தேன்? முடங்கி இருந்தேனே, யார் உதவியும் இல்லாமல் எப்படி நான் எழும்பினேன்? எனக்கே தெரியவில்லையே. ஆச்சரியப்பட்டு போவோம். அதுதான் அற்புதம். அப்படிதானே? ஆச்சரியப்பட்டு போறதுதான் அற்புதம். ஆச்சரியப்பட்டு போறதுதான் அற்புதம். அப்படிதான் இந்த திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையிலே நடந்தது. ஒரு ஆச்சரியமான ஒரு மாற்றம். இரண்டாவது, ஆச்சரியமான சந்தோஷம். ஆச்சரியமான சந்தோஷம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 41 வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 24:41. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். இந்த சீஷர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்பியும் நம்பாமலும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை. நம்பியும் நம்பாமலும் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்றால், நம்பாமலும் இருக்க முடியவில்லை, நம்பவும் முடியவில்லை. உடனே அதுதான் இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. அவர்கள் இன்னும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. இது எப்படி நடந்தது? ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் அவரிடத்தில் அவர்களால் எப்படி இதெல்லாம் நடந்தது என்று கேள்வி கேட்கவே முடியல. எப்படி ஆண்டவர் இதெல்லாம் நடந்தது? எப்படி உயிர்த்தெழும்பினீர்? கேள்வியே கேட்க முடியல. சந்தோஷத்தினாலே அவர்களுக்கு பேச்சே வரவில்லை. அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை புரிந்து கொள்ளவும் முடியாமல் கனவு போலவே நினைக்கிறார்கள். பல சமயம் சில சம்பவங்கள் நமக்கு எப்படி தோன்றும் தெரியுமா? கனவு போலதான் தோன்றும். இந்த சீஷர்கள் எல்லாருக்கும் அப்படிதான் நடக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை புரிந்து கொள்ளவும் முடியாமல் கனவு போலவே நினைக்கிறார்கள். கனவு கண்டு சந்தோஷப்படுவது போல நினைக்கிறார்கள். கனவு கண்டு சந்தோஷப்படுவது போல நினைக்கிறார்கள். சில சமயம் அப்படி நினைக்கும் போது சிலர் சொல்வார்கள், உங்களை நுள்ளி பார்த்துக்கிடுங்க. அப்படிதானே? நுள்ளி பார்த்தேன், உண்மைதான். அவர்களை நன உலகிற்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் முதலாவது ஒரு பேச்சை பேசுகிறார். என்ன பேசுகிறார் பாருங்க. இப்ப சாப்பிட ஏதாவது இருக்கா? அப்படிதானே? சாப்பிட ஏதாவது வச்சிருக்கீங்களா? அந்த கேள்வி அவர்களுடைய மௌனம் கலைக்கப்படுவதற்கான கேள்வியாக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மௌனமாகவே இருந்தார்கள். மௌனமாகவே இருந்தார்கள். நம்ம 2 சமயம் மௌனமா இருப்போம். எப்போ எல்லாம் என்றால், ரொம்ப துக்கம் வரும்போது மௌனமாயிருவோம். ரொம்ப துக்கம் வரும்போது அப்படியே மௌனமாயிருவோம். ரொம்ப சந்தோஷம் வரும்போது மௌனமாக இருப்போம். 2ம் நமக்கு நடக்கும். எப்படி இது நடக்கிறது? சில சமயம் சில வீடுகளிலே கல்யாணம் எல்லாம் நடக்கும்போது இப்படி நடக்கிறது. சந்தோஷத்துல ஒண்ணுமே பேசாம இருப்பாங்க. ஆனா வெளியாட்களின் பார்வைக்கு கிட்டத்தட்ட 2மே ஒண்ணு போலதான் இருக்கும். அப்படிதானே? வெளியாட்கள்லாம் சொல்லுவாங்க, அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு கல்யாணம் எல்லாம் நடந்த பிறகும் அந்த அம்மாவுடைய முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லை, கலகலப்பு இல்லை, அது அப்படியே உட்கார்ந்திருந்த. அப்படிதானே? இந்த மௌனம் 2 அர்த்தம் உண்டு. துக்கத்தினாலே மௌனமாக இருப்பது ஒரு வகை, சந்தோஷத்தினாலே மௌனமாக இருப்பது ஒரு வகை. ஆனால் வெளியாட்களின் பார்வையிலே 2ம் ஒன்று போலவே இருக்குமானால் 2 மௌனமும் ஒன்றல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இனி சீஷர்கள் தன்னிடம் பேச வேண்டியவர்கள் அல்ல, இனி மக்கள்கிட்ட தான் பேசணும். அதில் ரொம்ப தெளிவா இருக்கார். இனி எப்பா நீங்க கண்டதை என்கிட்ட பேச வேண்டியதில்லை, நீங்க இனி மனிதர்களிடத்திலே தான் போய் பேச வேண்டும் என்பதை தம்முடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக புரிய வைத்தார்.
இந்த ஆச்சரியமான சந்தோஷம் இதற்கு முன் அவர்கள் அனுபவிக்காத ஒரு சந்தோஷம். வியாக்கியானிகள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? திருமறை வியாக்கியானிகள் அந்த சந்தோஷத்தை அவர்கள் இதுக்கு முன்னாலே அனுபவிச்சதில்லை, அதுக்கு பிறகும் அனுபவித்ததில்லை. நாமும் உயிர்த்தெழுந்து அவரை காணும் போது இந்த ஆச்சரியமான சந்தோஷத்தை அனுபவிப்போம். நம்முடையவர்களை எல்லாம் காணும்போது, நம்ம அப்பா, நம்ம அம்மா. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம யாரையும் அறிய மாட்டோம், மாம்சத்தினாலே அறிய மாட்டோம் என்று சொல்லுகிறது. ஆகவே அந்த நேரம் நம்ம யாரையுமே அறிய மாட்டோம். ஆனா அவரை பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும். ஆகவே ஒரு ஆச்சரியமான சந்தோஷம். இரண்டாவது குறிப்பாக நான் உங்களிடத்திலே சொல்லியிருக்கிறேன். மூணாவது என்ன? ஆச்சரியமான ஒளி. ஆச்சரியமான ஒளி. வாசியுங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நமக்கு தெரிந்த வசனம்தான். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆச்சரியமான ஒளி. ஆச்சரியமான ஒளி. இந்த ஆச்சரியமான ஒளி என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள நாம் ரொம்ப பழைய காலத்துக்கு போகணும். ரொம்ப பழைய காலத்துக்கு போகணும். அந்த பழைய காலம் எங்க இருக்கு தெரியுமா? யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே அந்த பழைய காலம் இருக்கிறது. நான் வாசிக்கிறேன். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோட பேசினான். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோட பேசினவைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோட பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாமல் இருந்தான். அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோட சொல்லும்போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோட பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காடை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டு கொள்ளுவான். பாருங்க, ஒரு ஆச்சரியமான ஒளி. இது ஆச்சரியமான ஒளி. 40 நாட்கள் மலையிலே கடவுளோடு தனிமையாக இருந்து கீழே இறங்கி மோசே வரும்போது எல்லாரும் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? எப்ப 40 நாள் இவன் சாப்பிடல. ஒருத்தன் 2-3 நாள் சாப்பிடலன்னாலே முடியாது. 40 நாள் இவன் சாப்பிடல. எப்படியும் டயர்டா தான் வருவான். எப்படியும் முகம் களைப்பாக இருக்கும். சாப்பிடாததினாலே சோர்வாக இருண்டு போயிருக்கும் என்று நினைத்தார்கள். ஆனா நடந்தது என்ன? மோசேயின் முகம் பகல் நேர சூரியனை போல பிரகாசித்தது. பகல் நேர சூரியனை போல பிரகாசித்தது. அதை பார்க்க முடியாமல் மக்கள் முகத்தை மூடிக்கொண்டு ஓடுகிறார்கள். மக்களே முகத்தை மூடிக்கொண்டு ஓடுகிறார்கள். பார்க்க முடியல. மனித தோல்ல எப்படி இப்படி ஒளி வீச முடியும்?
ரொம்ப ஆச்சரியப்படுகிறார்கள். இது எப்ப வந்த ஒளி? கடவுளோடு பேசி கொண்டிருந்ததுனாலே ஏற்பட்ட ஒளி. இன்னைக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? அந்த ஒளியை ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் மாற்றத்தினால் ஏற்படும் ஒளி போல மோசே ஆச்சரியமான ஒளி வீசினார். ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் மாற்றத்தினாலே ஏற்பட்ட ஒளி. மக்களால் தன்னிடமிருந்து வந்த ஒளியை பொறுத்து கொள்ள முடியாமல் திணறுவதை பார்த்து மோசே என்ன செய்கிறார் பாருங்கள். அவர் முக்காடு போட்டுக் கொள்கின்றார். அப்படித்தானே? 33ஆம் வசனத்துல பாருங்க. மோசே அவர்களோடே பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். பாருங்க, ஆச்சரியமான ஒளி என்றால் இதுதான். கர்த்தருடைய வார்த்தை தரும் ஒளி. அதை கேட்கிற மனிதரை பிரகாசிக்க செய்யும், அதை பிரசங்கம் பண்ணுகிற மனுஷனை பிரகாசிக்க செய்யும். அப்படித்தானே? அதான் ஒளி. அதான் பெரிய காரியம். கேட்கிறவங்களையும் பிரகாசிக்க செய்யும், பேசுகிறவர்களையும் பிரகாசிக்க செய்யும். ஆண்டவருடைய வார்த்தையால் பிரகாசிக்கிற நாம் மற்றவர்களையும் பிரகாசிக்க பண்ண வேண்டும். அதைதான் 1 பேதுரு 2:9 நம்ம எல்லாருக்கும் உள்ள ஒரு கடமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கடமையான வசனத்தை பாருங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்க சொல்ல வேண்டும், அவர்களையும் பிரகாசிக்க பண்ண வேண்டும், நீங்களும் பிரகாசம் அடைய வேண்டும். அப்படிதானே? அந்த அர்த்தத்திலே ஒரு பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. அதை பாடிதான் நாம்